ஹெச்பிங்கிறது மோட்டரோட பவரை மீன் பண்ணுது. அதாவது ஒரு மோட்டார் எவ்வளோ ப்ரெஷரா தண்ணி தள்ளுங்கிறத மீன் பண்றது தான் வந்து ஹெச்பி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பம்ப்ல இருக்கிற இம்ப்ளர்ஸ், எத்தனை இம்ப்ளர் கவுண்ட் வருதோ அதுதான் வந்து ஒரு மோட்டரோட ஸ்டேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 30 ஸ்டேஜ் இருக்கு. அதாவது 30 இம்ப்ளர்ஸ் வந்து இருக்கு. ஒரு இம்ப்ளரும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு வந்து தண்ணியை தள்ளி தரும். ஸோ இந்த 30 இம்ப்ளரும் சேர்ந்து இந்த மோட்டார்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 600 அடி வரைக்கும் தண்ணியை வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு போர்வெல் மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்பியும் முக்கியம், ஸ்டேஜும் முக்கியம். ஹெச்பி தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேகமாக தண்ணி வருங்கிறத டிஃபைன் பண்ணும். பம்போட ஸ்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த தண்ணியை வந்து தள்ளி தருங்கிறது பம்ப் பண்ணும். தப்பான ஹெச்பியை சூஸ் பண்ணீங்கனாலும் தண்ணி கம்மியாக வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தப்பான ஸ்டேஜை சூஸ் பண்ணீங்கனாலும் தூரம் உங்களுக்கு கம்மியாக வேலை செய்யும். உங்கள் வீட்டில் இருக்க போர்வெல்க்கு எந்த மோட்டரை சூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் பெஸ்டா ஷிப் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ.